விரைவான கட்டுமானத்திற்கு ரெனகான் ராபிட் வால். இந்த அகிலத்தை ஆக்குவதும் ஆளுவதும் உழைப்பவர்கள்தான். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் 550D கம்பிகள். அண்ணாமலை இங்கே தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் பிரச்சாரம் பண்ணுறாரு. அதையும் விமர்சிக்கிறாங்க. அண்ணாமலையால் தமிழ்நாட்டிலேயே ஜெயிக்க முடியல, இவர் கேரளாவில் போய் கர்நாடகாவில் போய் யாரை ஜெயிக்க வைக்க போறாரு அப்படிங்கிற விமர்சனத்தை எதிர்கட்சிகள் வைக்கிறார். ராகுல் காந்தி தொடர்ந்து தோல்வி சந்திச்சிருக்காரு. 2014 பிறகு ஒரு வெற்றி சம்பாதிக்கல. அவர் சொந்த தொகுதியில தோத்துட்டு போயிட்டார். அவருடைய பரம்பரை இந்த தொகுதியில தோத்துட்டு போயிட்டார். என்ன செய்யணும் ராகுல் காந்தி? இவர் இப்பதான் 2.5 வருஷம், அவருடைய பொலிட்டிக்கல் கரியரே 3 வருஷம். அதுல எடுத்த உடனே சட்டமன்ற தேர்தல் செஞ்சார். உள்ள நுழைஞ்சு என்ன தெரியும் துணைத் தலைவருக்குமே சந்திச்சார். இப்ப அவர் தலைவராக முதல் தேர்தல் சந்திக்கிறார். அவர் தோத்துட்டாரு. அவங்க கட்சியில விடிய கூப்பிடா, ஊர் கூப்பிடா. டிமாண்ட் யோசிங்க சார். ஒரு தமிழரை கர்நாடகால சிங்கம்ன்றான். தேஜஸ்வி சூர்யா சொல்றார் அவருக்கு ஃபேன்ஸ் அவ்வளவு இருக்காங்க சார். புரியுங்களா? அவர் கன்னடர், இவர் தமிழர். அவரை கூப்பிட்டு இவருக்கு ஃபேன்ஸ் அதிகமா இருக்காங்க சார். கேரளால இன்னைக்கு நம்ம பேசிருக்கிற நேரத்தில் ராகுல் காந்தி போட்டியில வயநாட்டில் உட்கார்ந்து இருக்கிறார். அங்க போயிட்டு கொடுக்க எதுக்கு சார் கொடுக்குற? பிஜேபி காரன் ஏன் சார் கூப்பிடுறாங்க போற? நீங்க மத்தவர் விட்டுருங்க. அவர் செல்வாக்கா ஜெயிச்சுருவாரா, ஓட்ட அள்ளிட்டு வந்துருவா, அதெல்லாம் விட்டுருங்க. பிஜேபி காரன் போல இருந்து ஏன் கூப்பிட? எனக்கு அண்ணாமலை கொடுங்க. நம்ம பிஜேபி காரங்க என்ன செய்வாங்க? யோகி ஆதித்யநாத் கொடுங்க, அமித்ஷா கொடுங்க, மோடி கொடுங்க, நட்டா கொடுங்க, அப்படிதானே கேட்பாங்க. ராகுல் காந்தி சாரி அண்ணாமலை கொடுங்கன்னு ஏன் கேட்கிறாங்க? அவங்க திணிச்சுடுறாங்களோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, பிஜேபில இருந்து நீ அண்ணாமலை தான் கூட்டணும் வச்சுக்கொள்றாங்களோ. சரி, அப்படியே திணிக்கிறாங்க. ஏன் திணிக்கிறாங்க? விற்காத விஷயத்தை யாரா கொண்டு போவாங்களா? ஒரு பொருள் தமிழ்நாட்டில் இருந்தது நாடு முழுக்க விரிவடைந்து அதோட டிமாண்ட் நீங்க பார்க்க வேண்டாமா சார்? குஜராத்ல கூப்பிட்டு இருக்காங்க தெரியுமா? போவார்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. குஜராத்ல கூப்பிட்டு இருக்காங்க. நரேந்திர மோடியுடைய தாய் மண்ணில் கூப்பிட்டு இருக்காங்க அண்ணாமலை கூப்பிடுங்கன்னு. தமிழர்கள் மட்டும் இல்ல சார், பிற மொழி பேசுறவர்கள் எல்லா இடத்தையும் விரிஞ்சு கிடக்கிறார். நீங்க பாருங்க அவர் எங்கெங்கெல்லாம் பிரச்சாரம் பண்றாரு பாருங்க. அண்ணன் எல்முருகன் விஜயவாடால போய் பண்ணார் பிரச்சாரம். விஜயவாடா தெலுங்குல போய் பேசினாரு. என்ன செய்ய போறீங்க? அதுக்கான ஒரு ரியாக்ஷன் இருக்குமா சார்? களத்துல அது வாக்குகளா மாறுமா? ஒரு ஆள் போய் மாறாது. அந்த செல்வாக்க கூட்டும் ஓட்டு போடுறதுங்கிறது. ஒரு நரேந்திர மோடி ரோட் ஷோ பண்ணிட்டாரு. அப்ப சென்னையில 3 தொகுதி பிஜேபி போயிருமா? அப்படி யாரும் நான் சொல்றேன்னா நீங்க நினைக்கிறீங்களா? அது ஒரு டயலமோல இருக்கிறவங்க எல்லாம் கன்சாலிடேட் பண்ணி வச்சிரும். அவர் மேல ஒரு பெரிய ஒப்பீனியன் போட்டு நிறைய ரைட் விங் காரங்க மட்டும் இல்ல, ஒரு நடுநிலையாளர்கள், ஓட்டு அளிக்காம இருக்கிறவங்க கூட நரேந்திர மோடியை பார்க்க ஆசைப்படுவாங்க. அவர் பாக்குறாங்க, ரொம்ப பிரமாதமா பேசுறாரு, நல்லா வந்தாரு, நல்லா போனாரு, சூப்பர் நல்லா கூட்டப்பாடின்னு போவாங்க. அது ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தும். டைலமோல இருக்கிறவங்களுக்கு பிக்ஸ் பண்ணும். நான் பிஜேபி போடலாமா வேண்டாமா நினைக்கிறேன், அண்ணாமலை வந்தாரு, இந்த பாயிண்ட் பேசினாரு, ரொம்ப பிடிச்சிப்பா அப்படின்னு ஒரு டைலமோ. டிஎம்கே கார ஓட்ட வாங்கி தந்துறாரு. புரியுங்களா? கம்யூனிஸ்ட் கட்சி பரம்பரை ஓட்டு போட்டேன், அண்ணாமலை பேசினாரு, படக்குன்னு மாறிட்டேன். அப்படியே இருக்கிறாங்க. அது வேற விஷயம். அப்படி தமிழ்நாட்டில் 100 உதாரணம் நான் சொல்லுவேன். அப்படியே இருக்கிறாங்க. நான் பரம்பரை மாத்தி போட்டேன், தம்பிக்கா நான் மாத்தி போறேன்னு சொன்னாங்க. நான் 100 உதாரணம் தனி நபர்கள் நான் காட்டுவேன். அது இருக்கும். பட் நான் ஓவராலா நான் அப்படி சொல்ல. டயலமோல இருக்கிறவங்கள ஃபிக்ஸ் பண்ண வைக்கும். அண்ணாமலையினுடைய இந்த அரசியல் பிரவேசம் அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி அவர் மாநில தலைவர், அதுக்கு முன்னாடி துணைத் தலைவர்ல இருந்து பார்க்கும்போது வெற்றியை எதுவும் பதிவு செய்யல. இந்த தேர்தல் வெற்றி என்பது அவருடைய கெரியர்ல எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்? ஏன்னா அவர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வரைக்கும் பாஜகவினர் எவ்வளவு ஆசைப்படுறீங்க பாருங்க. முதல் தேர்தலை சந்திக்கிறார் அவர் தலைவரா, ஆனா வெற்றி எதுவும் பதிவு பண்ணல அப்படின்றீங்க பாருங்க. எப்படி பதிவு? நீ 10 தேர்தல் நான் தோத்தாதான் நான் என் தலைமையில நான் ஸ்ட்ராட்டஜி வச்சு, நான் வியூகம் வச்சு, நான் கூட்டணி வச்சு, நான் கையெழுத்து போட்டு நான் 10 தேர்தல் தோத்தா எப்ப தொடர்ந்து தோத்துனார். ராகுல் காந்தி உதாரணம் சொன்னேன், உங்க காதலியே உழல. அவர் 2009 கலைஞர்கிட்ட என்ன சீட்டு என்ன அமைச்சரவையில் இடம் எழுதி கொடுத்தாங்களோ அது மாத்திட்டாங்க. கப்பல் போக்குவரத்தை மட்டும் தரைவழி போக்குவரத்து 2 எழுதி கொடுத்துருக்காங்க. கமல்நாத் கையெழுத்து போட்டு எழுதி கொடுத்துருக்காரு. கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. என்னங்க கொடுக்கல? ராகுல் ஃபார்முலா நாங்க வேற வச்சிருக்கோம், கீ டிபார்ட்மெண்ட்லாம் எங்க வேற ஆளு இருக்கு, உங்களுக்கு எல்லாம் கிடையாது அப்படின்ட்டாங்க. தலைவர் பதவியேற்க இல்லையே, பதவியேற்க போல இவர்கள் இல்லாமல் பதவியேற்று விட்டார்கள். அதுக்கப்புறம்லாம் மிரிச்சானாங்க. அப்ப உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு ராகுல் காந்தி தனியாக அவர் தலைமையில் நடந்த தேர்தலில் 14க்கு அப்புறம் ஒரு வெற்றி கிடையாது. 14க்கு முன்னாடி முடிஞ்சு போச்சு. 14க்கு அப்புறம் ஒரு வெற்றி கிடையாது. அவர் உங்களுக்கு தெரிய மாட்டேது. அவர் சொந்த தொழில் தோத்துட்டு போனார். அது தெரியல. அண்ணாமலை வெற்றியை பதிவு செய்ய எப்படி காயினேஜ் பண்றீங்க? நான் உங்களுக்கு அவ்வளவு தெளிவா குழந்தை மாதிரி சொல்றேன். அவருடைய தலைமையில பாஜக தலைமையில் நடக்கிற முதல் தேர்தல். இதற்கு முன்னாடி பாஜக 1000 தேர்தல் சந்திச்சிருக்கு, மத்தவங்க கூட்டணி தான் சந்திச்சிருக்கு. அவர்கள் தலைமை ஏற்று அவர்கள் அதிகம் சீட்டு போட்டி வர்ற முதல் தேர்தல். ஆக்சுவலா பார்த்தா பிஜேபி லீட்ஸ்ல ஃபர்ஸ்ட் எலெக்ஷன், அவருடைய தலைவராக இருந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். அவர் எங்கேயுமே வெற்றியை பதிவு செய்யல. உங்களுக்கு ஆசைகள் அப்படி இருந்தா வச்சுக்கோங்க. ஒரு இண்டிவிஜுவலா சார், அவருடைய தலைமையில இது முதல் தேர்தலா இருக்கலாம். அவர் இண்டிவிஜுவலா எத்தனை தேர்தல்? இது 2வது தேர்தல். நான் தான் சொல்றேன் சார், மொத்தமா 3 வருஷம் கெரியர் சார். 2021 சட்டமன்ற தேர்தல் எப்ப நடந்துச்சு? இல்ல 3 வருஷம் கெரியர்னாலும் அவருக்கு கொடுக்கக்கூடிய மனசாட்சி இருக்குதா? மனசாட்சி இருக்குதா? நீங்க முதல்ல வேலைக்கு சேர்ந்த போது நீங்க எப்படி பேட்டி எடுத்து நீங்க அப்படியே டப்பு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டீங்க எல்லாத்தையுமே. முதல் பேட்டி உங்களுக்கு எப்படி மனசாட்சி ரீகால் பண்ணுங்க. நீங்க எடுத்த முதல் பேட்டி ஆனர்ல எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்கு? டு யூ ஃபீல் கான்ஃபிடென்ட்? எஸ் ஆர் நோ? எப்படி
அது அரவக்குறிச்சியில் தோத்துக்கிட்டார். ஏங்க அவர் மொத்தமே 3 வருஷம் தான் அவர் கெரியரு, பொலிட்டிக்கல் கெரியரு. 2021 தேர்தல் நடந்துச்சு. அது எப்ப எத்தனை வருஷம் ஆச்சு? 2021ங்கிறது 20 வருஷம் இருக்குமோ? இல்ல எல்லாரும் அதே 3 வருஷம் நடக்குது சார். அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்புனால தான் இந்த கேள்வி வருது. அரசியல்ல இப்பதானே சார் புதுசு. அவர் அவருடைய கெரியர்ல சார் அண்ணாமலைங்கிற தனிநபர் எப்படி ஈர்க்கப்படுறாருன்னு பார்க்கணும். அவர் பிஎஸ்சி காலேஜில் படிச்சு முடிஞ்சோன்னா கேம்பஸ் சென்டர்ல அவர் வேலைக்கு கூப்பிடுறாங்க. கேம்பஸ் சென்டர்ல வேலைக்கு கூப்பிடுறாங்க. வரமாட்டேன்னு மறுக்கிறார். ஐஏஎம் போறார். அங்க பல லட்சம் பேர்ல போட்டி போட்டு ஃபியூல நிக்கிறார். அதுக்கப்புறம் அதற்கான வேலையை தேடி போகாம ஐபிஎஸ் பண்றார். ஐபிஎஸ்ல பாஸ் பண்ணி 9 வருஷம் சர்வீஸ் பண்றார். ஒரு தமிழன் கர்நாடகா சிங்கம், வெறும் சிங்கம் பேர், கன்னட சிங்கம்னு பேர் வாங்குறான். அப்படி ஒரு கெரியர் பூரா வெற்றி எடுத்துட்டு அப்புறம் வேண்டாம் நான் அரசியலுக்கு போறேன், பொது வாழ்க்கைக்கு போறேன்னு வர்றார். 3 வருஷம் கெரியர். அவர் வெற்றியை பதிவு பண்ணலையே. இதை விட ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ராக் ரெக்கார்டு எங்க சார் கிடைக்கும் உங்களுக்கு? ஐஏஎம்ல சீட் வாங்குற ஈஸின்னு சொல்லுங்க. அது என்ன சார் இடஒதுக்கீடு கொடுத்துறாங்க, போனவரெல்லாம் வாங்கிக்கலாம் சொல்லுங்க. யாருனாலும் வாங்கிக்கலாம் சொல்லுங்க சார். ஆமா இல்ல சொல்லுங்க. அவ்வளவு சொல்லுங்க. அவருடைய பர்சனல் அச்சீவ்மெண்ட்ஸ் சொல்றீங்க. அரசியல் வரும்போது இங்க நீங்க அண்ணாமலை தானே சார் கேட்டீங்க. பிஜேபி கேளுங்க, நான் வேற பேசுறேன். இல்ல அரசியல்வாதி அண்ணாமலையா நான் கேக்குறேன். அதான் சார் சொல்ல. அரசியல்வாதி அண்ணாமலையே 3 வருஷம் சார். ஒரு பிஏ படிச்சா 3 வருஷம் சார் கோர்ஸ். ஒரு எம்ஏ படிச்சா 2 வருஷம் சார் கோர்ஸ். அவர் இப்பதான் 3 வருஷம் கெரியர் ஆரம்பிச்சிருக்கா. நீங்க வெற்றி பதிவு பண்ணணும் தயக்கம் இல்லாம சொல்றீங்களேன்ற. அது எப்படி உங்களுக்கு கணக்குல ஒரு ராகுல் காந்தி நான் உதாரணம் சொன்னா காதலே வாங்க மாட்டீங்க. அப்படிக்கா திரும்பாதீங்க, வாங்க இப்படிக்கா பேசுவோன்றீங்க. வாங்க பேசுவோம். அதுதான் நான் கேட்டேன். 2021 எத்தனை வருஷம் முன்னாடி சொல்லுங்க சார். அது சொல்லுங்க. 3 வருஷம் முன்னாடி. அண்ணாமலையோட பொலிட்டிக்கல் கெரியர் எத்தனை வருஷம்? அதுக்கு அந்த தலைவராகிறதுக்கு 1 வருஷம் முன்னாடி அதே 3 வருஷம். வேற ஒண்ணுமே கிடையாது. அவர் பொலிட்டிக்கல் கெரியர் தலைவரா இருக்கு. அப்புறம் 2 வருஷம் வச்சுங்க. அதே பொலிட்டிக்கல் 3 வருஷம். அப்புறம் வெற்றி பெறுகிறார், பெறாமல் போகிறார். அண்ணாமலை தான் டாபிக். அண்ணாமலை தான் சென்ட்ரிக். நீங்க திரும்ப நீங்க ஒரு ஸ்டே சொல்லுவாங்க, வெதர் யூ ஹேட் ஆர் லைக் யூ ஹேவ் டு வாட்ச். அவ்வளவுதான். அண்ணாமலை தான் சென்ட்ரிக். உங்களுக்கு வேற டாபிக்கே கிடையாது.